நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 23/7/2024 ஆடி 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. துதிகை திதி பகல் 10:23 வரை, பின்பு தேய்பிறை திருத்திகை. அவிட்ட நட்சத்திரம் இரவு 8:18 வரை, பின்பு சதய நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 8:18 வரை, பின்பு மரண யோகம். இன்று தனிய நாள் என்பதால் சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் இன்றைய நாளில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சனி சேர்க்கப்பெற்று சஞ்சாரம் செய்வதும், சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். பெண்கள் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அனுகூலங்களும் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் சூரியன் சேர்க்கப்பெற்று முயற்சி ஸ்தானமான 3இல் சஞ்சரிப்பதாலும், இன்றைய நாளில் சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சாரம் செய்வதாலும் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெண்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலையே ஒரு சிறப்பான நிலைதான். மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்துவிட வேண்டாம். பொதுவாக உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் 10இல் ராகு சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த 2 நாட்களாக உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை 9:20 முதல் 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் மதியத்திற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியானது உங்களுக்கு கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த நெருக்கடிகள், உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த இடையூறுகள் விலகக்கூடிய அமைப்புகள், உங்கள் மீது இருந்த படிச்சொற்கள் விலகி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் உண்டு. பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு குறிப்பாக இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடகராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய், குரு சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும்
இன்றைய நாளில் காலை 9:20 முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்வதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இதன் காரணமாக எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் கூட சற்று தாமதமாகும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் உடனிருப்பவர்களால் தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருந்தாலும் சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. பெண்கள் அவர்களுடைய பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் வெளிநபர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு குறிப்பாக மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் தலையிட்டு குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைய முடியும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 6இல் சஞ்சரிப்பதாலும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் சிக்கல்கள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைப்பது மட்டுமில்லாமல் வெளியூரிலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, புதிதாக வேலை தேடியவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் இன்றைய நாளில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். நெருங்கியவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக உள்ள பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளை பெறக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பெண்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மிக சிறப்பாக இருக்கும். அதன் காரணமாக கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதாலும் 4இல் சந்திரனானவர் இன்றைய நாளில் சஞ்சரிப்பதாலும் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும்
பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் என்றாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக வாடிக்கையாளர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சந்திரன் சனி சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதாலும் 6இல் செவ்வாய் 9இல் புதன் சஞ்சரிப்பதாலும் உங்களுக்கு பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பெண்களுக்கு உறவினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூக நிலை ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். வெளி இடங்களில் செல்கின்ற பொழுது வீண் பேச்சை குறைப்பதன் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக வெளிநபர்களிடம் சற்று கவனத்தோடு இருப்பதன் மூலமாக அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு பொதுவாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. கும்பராசி நேயர்களே, இன்றைய நாளில் ஜென்ம ராசியில் சந்திரன் 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடைவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படும். மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கித் தரக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பெண்களுக்கு நெருங்கியவர்கள் உதவியானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கூட பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் ராகு 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய் 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். பெண்கள் மூலமாக ஒரு சில எதிர்பாராத பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் உண்டு. நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு.
தொழில் ரீதியாக ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை மட்டும் சற்று கவனத்தோடு கையாண்டால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.